தியாகியா இருந்தாங்களா? இந்த நாட்டுக்காக என்ன பண்ணனாங்க? எதுவுமே தெரியாம மட்டும் அரசு வேலை வாங்க போறோம்னா தலைவருக்காக தியாகம் பண்ணாங்க. அருமையான வார்த்தைங்க. படிச்சு புட்டு நீட் எழுதினாதான் எக்ஸாம்ங்கிறீங்க. படிச்சு 1 லட்சம் பேர் படிக்கிறோம், 1 லட்சம் பேருக்கு கொடுக்க முடியும். அப்புறம் வேலை வாய்ப்பு தமிழ்நாடு முதல் மாநிலமா வந்துருச்சு அப்படிங்கிறீங்களா? வெல்கம் டு அரசியல் பேடன். வாங்க, இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, எதை பத்தி? நம்ம ஆள போறோம் தமிழை பத்திதான். அண்ட பரம்பரையும் பேசி ஆகணும். இப்ப வந்து கரூர் போறாரு. எதுக்கு கரூர் போறாரு? மக்களை பார்க்க போறாரா? மக்கள் பிரச்சனை சந்திக்க போறாரா? மக்களை பார்க்க போறாரா இல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவ போறாரா? ஆனா ஒண்ணு, பாதிக்கப்பட்ட கொடுக்க போறாரு. ஏன் பாதிக்கப்பட்ட போது உதவுறதாருன்னா அப்பயே பண்ணிருக்கணுங்க. எப்ப அந்த 41 பண்ணிருக்கணும். பண்ணல, இப்பதான் பண்றாருல்ல. அப்பதான் பண்ண விடல. ஆண்ட பரம்பரை பண்ணல விடலன்னா ஆண்ட பரம்பரை மட்டும் தான் பண்ண விடலையா? இவர் பண்ண வேண்டியதானே? அப்பயே இவரால் தான் முடியல. இல்ல இவர் தான் எங்கேயும் பேச விடல. யார் பேச விடல? பேசவே விடல. அவர் வந்து எங்கேயுமே பேசாமலே ஜெயிச்சு. இன்னமும் இவர் வாயை திறந்து பேசலையே. ஒரே ஒரு பேச்சு மட்டும் பேசினாரு. அது நான் அது சொல்ல சரியா? அது மட்டும் நல்லா பக்காவா பண்ணாரு. இப்ப என்ன ஒரு சின்ன, இப்ப கரூருக்கு எதுக்கு போயிருக்காரு தலைவர? கரூருக்கு போயிருக்காரு, அரசு வேலை வழங்க போயிருக்காரு. யாருக்கு? டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கவர்மெண்ட் சர்டிபிகேட் கொடுத்தவங்களுக்கு எல்லாமே அரசு வேலை வாங்க போறாங்க. அவங்களுக்கு எதுக்கு தரணும்? இவங்க பாதிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? யாருக்கு பாதிக்கப்பட்டாங்க? எதனால பாதிக்கப்பட்டாங்க? தியாகியா இருந்தாங்களா? இந்த நாட்டுக்காக என்ன பண்ணனாங்க? எதுவுமே தெரியாம மட்டும் அரசு வேலை வாங்க போறோம்னா தலைவருக்காக தியாகம் பண்ணிருக்காங்க. தலைவருக்காக தியாகம் பண்ணாங்க. அருமையான வார்த்தைங்க. எனக்கு இந்த மேட்டர் தெரியலங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், என் வீட்டுல ஒரு பாட்டி இருந்ததுன்னா அந்த பாட்டி அனுப்பிச்சு விட்டுட்டு அதையும் சொல்லி முடிச்சுட்டு எனக்கு ஒரு வேலை கேட்டிருப்பேங்க. அனுப்பிச்சு விடுங்க, எங்கேயாச்சும் போட சொல்லுங்க. போட்டான்னா நான் அனுப்பிச்சு விட்டுருவோம்ல. போறல அங்கேயே போட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்கயா. அப்படியே உடனே அப்பார்ட்மெண்ட் ஆடுமா? நீங்க போலாம். நானா? நான் போயிட்டு ஏன் வேலை யார் வாங்குறது? நீங்க வாங்கிக்கீங்களா? அப்படிலாம் வேணாம். எனக்கெல்லாம் 7 இருந்து Z வரையும் தெரியும், 6 இருந்து அக்கு வரையும் தெரியும். ஏன் நான் அப்படிலாம் போட்டு வாங்க மாட்டேன். ஒருத்தங்க பாதிக்கப்பட்டா அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க. 30 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்க. 30 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்களா? அதுவும் சரில அதான் கொடுத்துட்டாங்க. இவரு 20 நம்ம தலைவர் 20 கொடுத்துருக்காரு. ஆண்ட பரம்பரை ஒரு 10 கொடுத்துருக்கு. ₹1 இருந்தாலும் கவர்மெண்ட் தனியா நிதி ஒதுக்கிட்டாங்க, வாங்கிட்டாங்க. அதுல ஒரு அம்மா மட்டும் பாராட்ட வேண்டிய விஷயம். நம்ம வந்து என் குழந்தைய இறந்து போச்சு, இதுக்கு மேல எனக்கு பணமே தேவை, போன உயிர் திரும்ப வர போறது கிடையாது, ஆறுதல் சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் வர வச்சு பனையூர் பங்களாவெல்லாம் திரும்ப வர போறது இல்லைங்க. இப்ப இருக்கிறவங்களை காப்பாத்துறதுன்னு அரசு வேலை கொடுக்குறாரு. அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டுல எத்தனையோ பேரு வேலை செஞ்சு போட்டு படிச்சு முடிச்சு போட்டு வேலை இல்லாம கல்யாணம் பண்ணாம வாழ்க்கையில நொந்து நூலாவி எவன் வீட்டுல போட்டு பொண்ணு கேட்க போனாலும் மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறாரு அப்படின்னு பொசுக்குன்னு கேட்டுறானுங்க. அப்போ உங்க தலைவரை கவர்மெண்ட் வேலை குடுக்குறாரு இல்லைங்களா? அந்த கவர்மெண்ட் வேலை குடுக்கறத விட அந்த குடும்பத்துக்கு ஒரு 10 மாடு 10 ஆடு கோழி பிடிச்சி வைக்க சொல்ல, ஒரு பண்ணை வைக்க சொல்ல, அதுக்கு ஒரு நிதியை கொடு, அப்படி பண்ணிட்டு போங்களா? அதுல செய்யலாம் இல்லையா? கவர்மெண்ட் வேலைன்னா நான் ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். அந்த குடும்பத்துக்கு வாழ்நாள் முழுதும் ஒரு விஷயம் இருக்கும். ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா அவருக்காக தியாகம் பண்ணவங்களுக்கு இவர் கொடுக்க போறாரா? இந்த ஏதோ முன்ன சொன்னார, என்ன ஊரா மூட்டு நெய்ய ஏன் மூட்டு ஸ்வீட்டு ஏதோ ஒரு இது சொன்னார, அதே மாதிரி எந்த மக்களோட வரி பணத்தை எடுத்து எந்த மக்களுக்கு நீங்க செலவு பண்றீங்க அப்படிங்கிற நியாயமா பேசுங்க. ஒருதலை பட்சமா பேசாதீங்க. ஒரு விஷயம் நல்லா இருங்க. அவரை வந்து ஆரம்பத்திலேயே அவருக்கு ஒரு நியூமராலஜிஸ்டுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்தாரு. அப்பயே தடுத்தீங்க. உங்களுக்கு புரியாதா? எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் வந்து ஒரு பொறுப்பு கொடுக்குறாரு. ஒரு பொறுப்பு கொடுக்கும் போது அதை வந்து ஆளாளுக்கு மீடியா போட்டு தடுத்தீங்க. இப்ப இதையும் தடுத்தா எந்த விதத்துல சொல்லுங்க? தூத்துக்குடியில துப்பாக்கி சூட்ல எத்தனை பேர் செத்தான்? அது இவர் ஆட்சியில இல்ல, எந்த ஆட்சியெல்லாம் இருக்கிட்டுங்க. அதுவும் உசுறுதாங்க. உசுறுதான். எத்தனை பேர் வேலை இல்லாம இழந்து போயிட்டா, புருஷம் இல்லாம எத்தனை பேர் இருக்கிறா, பிள்ளைங்களை வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு செய்ய. அப்படியே நீ உனக்கு கொடுக்க வேண்டியது இருந்தாலும் உன்னோட சொந்த பணத்தால எடுத்து நீ கொடுக்கலாம் இல்லையா அந்த மக்களுக்கு? கவர்மெண்ட் வேலைன்னா எனக்கு தான் கவர்மெண்ட்ல வேலை இல்லை, நானும் தான் சுத்தி வரேன், எனக்கு கொடுக்கலாம் பாப்போம் அப்படிங்க. கொடுப்பாருங்க. உங்களுக்கு என்ன கொடுக்க மாட்டேன் சொல்றாரு. நீங்க இப்ப டெட் எக்ஸாம் எழுதுங்க, நீட் எழுதுங்க. நான் எதுக்கு டெட் எக்ஸாம் எழுதணும், நீட் எழுதணும், குட்டை எழுதணும், மட்டை எழுதணும்? நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க தலைவர்? அப்படிலாம் கிடையாது
சரியா? எங்களுக்கு தேவை கவர்மெண்ட் வேலைனா படிச்சு புட்டு நீட் எழுதினாதான் எக்ஸாமுங்கிறீங்க. படிச்சு 1 லட்சம் பேர் படிக்கிறான், 1 லட்சம் பேருக்கு கொடுக்க முடியும். அப்புறம் வேலை வாய்ப்பு தமிழ்நாடு முதல் மாநிலமா வந்துருச்சு அப்படிங்கிறீங்களா? இந்த ஆட்சியும் சரி, போன ஆட்சியும் சரி, கடந்த ஆட்சியும் சரி, எல்லாம் சொல்றாங்கல்ல. எத்தனை பேர் வேலை இல்லாம ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. எம்ஏ பிஎட் முடிக்கிறான், எம்பில் முடிக்கிறான், எல்லா படிப்பும் படிச்சுட்டு கடைசியில் என்னடா பண்றான்னா 8000 சம்பளத்துக்கு போயிட்டு ஒரு ஆபீஸ்ல உட்காந்து எழுதிட்டு இருக்கான். அவனுக்கு போட்டு கொடு வேலை. எக்ஸாம் இதெல்லாம் போட்டு கொடுக்க போறாங்க. அப்புறம் இவங்க என்ன எக்ஸாம் எழுதிருக்காங்க? என்ன எக்ஸாம் இங்க கரூர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? பாதிக்கப்பட்டிருக்காங்களா? என்ன பாதிக்கப்பட்டிருக்காங்க? எதனால பாதிக்கப்பட்டாங்க? எப்படி பாதிக்கப்பட்டாங்க? போறேன். நான் யாரு வந்தாங்க? எதுக்கு வந்தாங்க? அவரால் தான் பாதிக்கப்பட்டாங்க. எதுக்கு வந்தாங்க? அவரால் தான் பாதிக்கப்பட்டாருந்தீங்களா? தமிழ்நாடு முழுக்க தெரியலங்க. தெரியுங்க இந்த விஷயம். என்ன தெரியும்? தமிழ்நாடு முழுக்க யாருக்காக கூட்டம் கூட்டணுது? எப்படி முடிஞ்சது? பாதுகாப்பு கொடுக்கல. பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு கொடுப்பாங்க? அவர் கரெக்டா வந்துட்டாரு, என்ன பண்ணுவீங்க? என்னது? இப்ப சேஃபா போயிட்டு வருவாரு. இப்ப அவரோட ஆட்சி, அவர் போயிட்டு வருவாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? கவர்மெண்ட் அவர் போற இடத்துலாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இப்போ சூழ்நிலை கடமை கட்டாயம். இப்போதைய சூழ்நிலை கடமை கட்டாயம். அன்னைக்கு கொடுக்கணும். எப்படி கொடுக்க முடியும்? அது எப்படி கொடுக்க முடியும்? அப்ப கொடுக்க நீங்க 5000 பேர் தான் கொடுங்கன்னு நீங்க சொல்லுவீங்க. 5000 பேர் தான் கொடுங்கன்னு சொல்லுவீங்க. 50000 பேர் அந்த இடத்துக்கு கும்பிங்க. தண்ணி பாட்டில் கொடுக்க மாட்டீங்க. காலையில வரவங்க மதியம் சாயந்தரம் வரையும் அழகு மக்களை. அதெல்லாம் சும்மாங்க. இத அரசு வேலை நீங்க கண்டிப்பா கொடுப்பீங்க. எதிர்ப்பு கண்டிப்பா உண்டுங்களா? தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவிக்கும் இந்த ஒரு விஷயத்துல. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்படிங்க. கண்டிப்பா. அடுத்த ஒரு கூட்டம் நீங்க போடுவீங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அடுத்த ஒரு கூட்டம் போடுவீங்க. அந்த கூட்டத்திலயும் லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க. அதுல 10 பேர் இறப்பாங்க. அந்த 10 பேருக்கு இவர் எப்படி வேலை கொடுப்பாருங்கிறது தெரியும். வந்து பாதுகாப்பு இல்ல, அது நடந்துருச்சு. இப்ப மட்டும் என்ன? இப்ப நிறைய கூட்டம் போயிட்டு வராரு. இப்பவும் சிஎம் எங்க போனாலும் கூட்டம் கூடுது. சரிங்களா? அவர் ஒன்னும் எந்த ஒரு ஃபீல்டுலும் இல்லாம நேரம் அரசியல்ல இறங்கி 50 ஆண்டு காலமாக அரசியலை உருவாக்கி கொண்டுட்டு வந்து ஒரு பெரிய தலைவர் அல்ல. ரசிகருக்காக குழந்தைகள் முதல்ல கொண்டு விஜயை பிடிக்கும். சரிங்களா? அப்படி கூட ஒரு கூட்டம் தான் நெஞ்சு. குழந்தைங்களால கூடதான் ஆட்சியை அமைச்சிட்டோம். ஆட்சி அமைச்சதெல்லாம் பெருமை கிடையாது. அந்த ஆட்சியா கடைசி வரையும் கொண்டுட்டு வரணும், அதுதான் பெருமை. தெரியுங்களா? அதான் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு? என்ன பண்ணிட்டு ஆட்சிக்கு வந்த உடனே போட்டு நான் கவர்மெண்ட் வேலை எல்லாத்துக்கும் கொடுக்குறேன்ட்டு போறதா? ஒண்ணும் இல்லைங்க. நீங்களும் போங்க. நீங்க அவரை பத்தி நல்லா பேசுறீங்க, சந்தோஷமா இருக்கு. அடுத்த கூட்டம் போட ஒரு அண்ணன் டேட் அறிவிக்கும் போது நான் உங்களுக்கு போன் பண்றேன். கூட்டத்துக்கு போங்க. போகும்போது என்ன சொல்லிட்டு போங்க, அரசு வேலை வாங்கறதுக்கு. அப்ப என்ன முடிச்சு விட பாக்குறீங்க? போயிட்டு நல்லபடியா வந்துருவாங்க. நல்லபடியா வந்துரும் சொல்றத பார்த்தா இல்ல, நல்லபடியா பார்த்தா நீங்க சொல்ற ஒரு விஷயத்த பார்த்தா இடையில தலைவரை நான் வந்துட்டேன் அப்படின்னு அப்படி சவுண்ட் மட்டும் போட்டு நீங்க வெளியே வந்துருங்க உங்களுக்கு. ஆமா, கிட்ட போக மாட்டீங்க. அந்த பாசமா தலைவருக்காக போக மாட்டீங்க. நம்ம பேசிட்டு இருக்கும்போது மரத்துக்கே தாங்கல, கொலைக்கீழ இருந்துச்சா? இது இதுல கூட பாருங்க, நீங்க அந்த வார்த்தை என்ன வார்த்தை மிஸ் பண்றீங்க பாத்தீங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல இவ ஒரு அரசு வேலை கொடுக்கறதுக்கு முதலமைச்சருக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஏன் கேளுங்க, நீங்க பதில் சொல்லுங்க. உரிமை இல்ல. அது எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? நல்ல முறையில படிச்சுட்டு பாஸ் பண்ணி எத்தனையோ பேர் வெளியில வரணும். 1 மார்க்ல போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. தூக்குமட்டு செத்தவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. சரிங்களா? டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக கடைசி வரையும் படிச்சுட்டு எத்தனையோ என் தங்கைகளும் என் சகோதரர்களும் நிறைய பேரு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிற ஒரு அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் அதோட வலி என்னன்னு தெரியும். சரிங்களா? அப்படி இருந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க. என் தங்கச்சி அனிதாலாம் என்ன பண்ணது? சரிங்களா? அவங்களுக்கு எல்லாம் அரசு வேலை வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இருந்தாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணனாங்க? யாருக்காக உயிர் தியாகிகளா? இல்ல தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல உயிர் அவங்களா? நீங்க சொல்றீங்க. நம்ம மக்களை கிடையாது. அவங்களும் என்னோட சகோதரர் சகோதரி, உடன் பிறந்த சகோதரி எல்லாமே தான் என்னோட உறவு தான். அதுவும் இருந்தாலும் லாஜிக்கா யோசனை பண்ணுங்க. சரி, இப்ப அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? படிச்சு போட்டு இருக்கிறான்ல அவனுக்கு கொடுங்க. அதாங்க, படிச்சு போட்டு இருக்கிறவனுக்கு தாங்க அரசு வேலையா கொடுக்குறான்றாரு. அவரு கொடுங்க, நீங்க தானே சொன்னீங்க. கொடுக்குறாங்களா? உங்களுக்கு என்ன கவலை? படிச்சு போட்டு இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்களா? அவருக்காக உயிர் தியாகம் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. அவருக்காக உயிர் தியாகம் பண்ணவங்கன்னா இறந்துட்டவங்களுக்கு கொடுக்க போறது இல்ல. பாப்பா, உங்களோட கருத்து சொன்னீங்கன்னா அவருக்காக உயிர் தியாகம் பண்ணவருக்கு கொடுக்குறாங்கன்னா உயிர் தியாகம் பண்ணவங்களுக்கு கொடுக்குறாங்க, அந்த குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க, அதுல படிச்சவங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் அதை தான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க?
அவங்களுக்காக உயிர் தியாகம் பண்ணவங்களுக்கு. செத்தவனுக்கு எப்படிங்க கொடுக்க முடியும்? செத்தவனுக்கு எல்லாம் கொடுக்க முடியாது. அவங்க செத்ததால தானே இவங்களுக்கு வேலை வருது. ஆமா, செத்ததால வேலை வருது. இப்ப எத்தனையோ பேர் நான் பொதுவா தான் பேசுறேன். நானும் பொதுவா தான் பேசுறேன். நானும் கட்சிக்காரன் கிடையாது, சரிங்களா? நாம வந்து பொதுவா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதே கேள்வி பொதுமக்கள் எழுப்புதுன்னா நீங்க என்ன சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நான் என்ன பொதுமக்கள் எழுக்கும் போது அதுக்கு சிஎம் பதில் சொல்ல போறாரு. உங்களுக்கு என்ன கவலை? எனக்கு கவலை இல்லை. நானும் ஒரு பொதுமக்கள். சரி, சரிங்களா? நானும் கேள்வி கேட்க வேண்டிய உரிமை எனக்கே இருக்குது. நான் கேள்வி கேட்கறது உனக்கு தவறாக இருந்தாலும் அது வந்து நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அது உன்னால கேட்க முடியல, நான் கேட்கறேன். உன்னால கேட்க முடியல, நான் கேட்கறேன், சரிங்களா? நான் வந்து கேட்கறேன். ஒரு இன்னும் ஏகப்பட்ட பல கோடி மக்கள் வந்து கேட்காம மனசுக்குள்ள ஆதங்கத்துல இருக்கிறாங்க. அவர் மட்டும் வந்தாரு, உடனே ஆட்சி அமைச்சாரு, அவருக்காக இறந்து போன எல்லாத்துக்கும் வேலை போட்டு கொடுக்குறாரு அப்படின்ட்டு இது தமிழ்நாட்டுல ஒரு பூதாகரமான ஒரு விஷயமாக நடைபெறு. அப்ப நீங்க வந்து சொல்ல வர்றது என்னன்னா கொடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க. அப்படி நீ கொடுக்குற மாதிரி இருந்தா எல்லா சிஎம் இதே மாதிரி பண்ற மாதிரி இருந்திருந்தா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விஷயத்துல உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமா, கிட்டத்தட்ட 65 நபர்களுக்கு மேல ஒரு 150-200 பேர் இறந்தது. கிட்டத்தட்ட ஒரு 65 பேரு பாதிக்கப்பட்டது, ஒரு 200 பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஸ்டாலின் அப்பயே நினைச்சிருந்தால் அந்த 65 குடும்பத்துக்கும் வேலை போட்டு கொடுத்துருவாங்கல்ல. நான் என்ன சொல்றேன், ஆண்ட பரம்பரை காலத்துல அது போச்சு. இவரு அங்க வந்தாரு, விசில் அடிச்ச காலத்துல இப்ப உடனே ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்ட காலத்துல அப்படியே போயிருச்சு. இவரால பாதிக்கப்பட்டாரு, இவரு கொடுக்குறாரு. இவரால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இவர் கொடுக்கறது தப்பு கிடையாது, நான் தப்பு சொல்ல கிடையாது. இவங்க வந்து பணத்தை இவங்க செலவு பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு கவர்மெண்ட் வேலை எப்படி போட்டு தரலாம்? கவர்மெண்ட்னா இவர் தனி ஒரு ஆச்சுங்களா? தனியா சொல்லுங்க. நாங்கெல்லாம் ஓட்டு போட்டோம், நீங்களாம் ஓட்டு போட்டீங்க. பொதுமக்கள் அனைவரும் ஓட்டு போட்டதாலதான் இன்னைக்கு வந்து விஜய் வந்து சிஎம் ஆயிருக்கிறாரு. உண்மைதான். அப்ப ஒரு பக்கம் மட்டும் நீங்க பார்த்து செய்யற மாதிரி இருக்குது, மற்ற மக்களை கை விடுற மாதிரி இருக்குது. இது வந்து உங்களுடைய கட்சிக்கே ஒரு பெரும் வீழ்ச்சியாக மாறக்கூடிய நிலை கூட கண்டிப்பா இருக்குது. அதனால வந்து இது ஐயா முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு எங்களை அரசியல் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நீங்க வேலை கொடுக்காம இருங்க. அது உங்களோட தனிப்பட்ட முறை. ஆனா அரசு வேலை வந்து அனைவருக்கும், அதாவது முறை பிரகாரம் படிச்சுட்டு எழுதி எக்ஸாம் எழுதி கொண்டுட்டு போறவனுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். நாம மட்டும் போயிட்டு நீ இந்த வேலையை வச்சுக்க அந்த வேலையை வச்சுக்கலாம்னா நாங்களும் வேலை வெட்டி இல்லாம தான் ஐயா இப்படி நாங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். தயவுசெய்து எங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. அதுக்காக உயிரெல்லாம் கேட்கக்கூடாது. நீங்க அப்படியே உயிர் கொடுக்குறோம், உயிர் கொடுத்தாதான் அப்படிவீங்க. இங்க உயிரும் கொடுக்க முடியாது, கொடுக்கவும் முடியாது, சரிங்களா? சரி, அதாவது நம்ம வந்து அரசியல் வேடன் சார்பா இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நாங்க எந்த கட்சியும் சார்ந்தவங்க இல்ல, யாரையும் புண்படுத்தவோ இல்ல அவங்க இது பண்றதோ இல்ல. மக்களுக்கு தேவையான விஷயத்த மக்களுக்கு கொண்டு செல்ற நோக்கத்தால தான் நம்ம இந்த யூடியூப் சேனல் ரன் பண்றோம். ஸோ உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பா தேவை. உங்களோட ஆதரவு இருந்தால் தான் நாங்கள் மென்மேலும் உங்களுக்கு தேவையான விஷயங்களும் நல்ல விஷயங்களும் நல்ல செய்திகளும் கொண்டு வந்து நாங்கள் தர முடியும் அப்படின்றது இந்த விஷயத்துல தெரிவிச்சுக்கிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.